மோஹிதும் சீமாவும் கணவன் மனைவியாக இருந்தனர். அவர்களுக்கு ஜோனு, மோனு என்ற இரட்டை மகன்கள் இருந்தனர். இருவரும் இரட்டையில்தான், ஆனால் அவர்கள் முகங்கள் முற்றிலும் வேறுபட்டவை. முகம் மட்டுமல்ல, அவர்கள் சிந்தனை முறையும் பழக்கங்களும் மிகவும் வேறுபட்டவை. ஞாயிற்றுக்கிழமை காலை மோஹித் எழுந்ததும் பார்த்தார். ஜோனு ஏற்கனவே எழுந்து சோபாவில் உட்கார்ந்து படிக்கிறான். ஜோனு மகனே, இன்று எதற்காக இவ்வளவு சீக்கிரம் எழுந்து படிக்கிறாய்? அப்பா, நாளை ஹிந்தி கிளாஸ் டெஸ்ட் இருக்கு. 2 நாள்களில் ஆங்கிலம் ப்ராஜெக்ட் அம்மாவிட கொடுக்கணும். அதனாலே நான் காலையிலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டேன். பாருங்க, நம்ம ஜோனு எழுந்து குளிச்சுட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் மோனு நண்பர்களோடு போய் ஃபேட்பால் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அம்மா, சீக்கிரம் எனக்கு டிபன் கொடுங்க. ஃபேட்பால் விளையாடி பசிக்கிட்டே இருக்கு. நீ முழுக்க கலக்கமா இருக்கே. முதல்ல குளிச்சுடு, பிறகுதான் டிபன் தருவேன். ஓ அம்மா, ஒரே ஒரு விடுமுறை நாளில் கூட சுத்தமாக ஓய்வில்லை. ஒரு வாரம் முழுக்க படிக்கணும்னு சொல்கிறீங்க. இன்னும் நாள் முழுக்க இருக்கு. குளிச்சுட்டு படிக்கிறேன். மோனு மகனே, நாளைக்கு டெஸ்ட் இருக்கு. ஜோனுவ மாதிரி நீயும் தயாரி பண்ணணும். விளையாட்டு அப்புறமா பண்ணலாமே. படிக்கிறனே, இன்னும் நாள் முழுக்க இருக்கே. காலத்தை சரியாக பயன்படுத்தாதவர்கள் பிறகு வருத்தப்படுவாங்க. வேலை, சாப்பாடு, விளையாட்டு எல்லாமே நேரத்தில் பண்ணணும். அப்பதான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அடுத்த நாள் ஜோனுவுக்கு நல்ல மார்க்ஸ் வந்தது. ஆனால் மோனுவுக்கு மோசமான மார்க்ஸ். அம்மா அவனை திட்டினாங்க. மோனு, கொஞ்சம் வெக்கமாவதுப்பா. உன் சகோதரன் எல்லாம் நேரத்தில் முடிக்கிறான், நீ மட்டும் நாளைக்கு வச்சதால. எல்லாருக்கும் பின்னாடி, மோனு, இதுதான் எதிர்பார்த்தனா? கெட்ட மார்க்ஸா? ப்ராஜெக்ட் முடிச்சேன்னு சொன்னியே. என்ன செய்ய, அதிர்ஷ்டமே கெட்டாயிடுச்சு. என் மகனே, நேரத்தை சரியாக பயன்படுத்தாதவனும் நாளைக்கு வேலை தள்ளி வைக்கும் நபரும் அதிர்ஷ்டத்தை நம்பிக்கொள்பவனும் முன்னேற மாட்டான். அதிர்ஷ்டம் வந்து சேருது கிடையாது, நம்ம தான் அதை படைக்கணும். நேரத்தை மதிக்க கற்றுக்கொள், அப்பதான் நீ உயரமா வளரும். நான் உன்னிடமிருந்து அதிகம் எதிர்பார்க்கிறேன். நீங்க சொல்வது சரிதானப்பா, இப்போதான் எனக்கு புரியுது. இனிமேல் நேரத்தை வீணாக்க மாட்டேன். நீங்களை பெருமைப்பட வைப்பேன்.